மிக்க நன்றி. உற்சாகமான வணக்கம். பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது கஸ்டோடியோ பாமுகம் பாட்டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா வாரம் 169 என்று 2/3/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 மாசி 17ஆம் நாள் சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 மூத்தோர் மாண்பு போற்றுவோம் மாதம் மார்ச் மாதத்தில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் பாட்டிவி. இன்றைய இளையோர் யோகாவிற்கான திருக்குறள் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உட என்ற திருக்குறளுடன் இன்றைய பழமொழி கண் கண்டது கை செய்யும் என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது இளையோர் யோகா வாரம் 9. உற்சாகமா இணைந்திருக்கும் அனைவரையும் உற்சாகமா நிறைவேற்றிக் கொள்கிறேன். உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் தர்ஜினி, நானும் உங்களுடன் இணைந்திருக்கின்றேன். நன்றி. வாங்க வாங்க வாங்க. இங்கே அபிராமி இணைந்திருக்கிறார், ஆரநாகுதி இருக்கிறார், நீதினி உற்சாகம் நடக்கும் மணிக்கா வாங்குவோம். தாமதத்திற்கு மன்னிக்கவும். நன்றி நன்றி. இப்போ 12 தொடங்க பாப்போம். என்ன 12க்கு தொடங்கக்கூடியது மாதிரி பாப்போம். சரி, நன்றி நன்றி. கவனத்துல இருப்போம். நன்றி. திரையில் ஓடி வாருங்க எல்லாரும். மணிமோகன் அவர்கள் உற்சாகம் தானே? நன்றி. நிச்சயமா. நாம் நன்றி வாணியக்கா, மிக மிக நன்றி. இணைந்திருக்கிறோம். கொஞ்சம் பயிற்சி செய்ய போறோம், செய்ய போறோம். மிக எல்லாருமான பயிற்சியில தான் நம்ம ஈடுபட போறோம். போன வாரம் அபிராமி சூரிய நமஸ்காரம் செய்திருந்தவர் இந்த வாரம் அனகுல் செய்வதாக சொல்லியிருந்தார். பயிற்சி எடுத்து பழகி வந்திருப்பார். அவரையும் நிறைவேற்றபடி திரையில ஓடி வாங்குவோம். புதிதாக இணைந்திருந்த டெவினா ஆரனா நினைச்சிருக்கிறீங்க. இவர்களோட டியோன் அடோன் அஸ்டோன் நினைச்சிருக்கிறீங்க. வீடியோ போட்டு நினைஞ்சு ஓடி வாங்குவோம். அச்சு அணைந்திருக்கிறீங்களா? சரி, அச்சு அணைந்துட்டார். சரியா வச்சிருக்கேனா? உங்களோட பெயர்கள் டியோன் அடோன் அஸ்டோன் என்றுதான் சரியா சொல்லியிருந்தேன்னா அப்படி கிட்ட கை காட்டுங்க. அப்ப எனக்கு விளங்கும் நீங்க சரியா சொல்லிட்டு உங்களோட பேர் என்று வாழ்த்துக்கள். உங்களோட பேரை கீழே போட்டு வந்திருக்கிறீங்க, அதுக்கு நன்றி. டெவீனா அருணாவையும் தெரிகிற மாதிரி ஓடியாம கூட்டிட்டு இதுக்கு நாங்க நேரத்தை செலவழிக்காம ஓடி போக போறோம். சரி, யார் என்னென்ன ஆசனத்துல இருக்க போறீங்க? நிதினி என்ன ஆசனம்? சுகாசனம். அபிராமி என்ன ஆசனம்? அட்சயா என்ன ஆசனத்துல ஆரம்பிக்க போறீங்க? அரை பத்மாசனம். அரை பத்மாசனம். டெவீனா இணைந்திருங்கோ, இணைந்து சேர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு பிடித்தமான ஆசனம் இருங்கோ. சரி, எல்லாம் மோடி வேற அடோன் அஸ்டோன் டியோ. சரி, உங்களோட எல்லாரும் மோடி போய் இப்படி நிமிந்திருங்கோ. நிலத்தில அப்படியே சப்பானி கொட்டி அப்படியே நிமிந்து கண்களை மூடி இருக்கிறது தான். நான் அரை பத்மாசனம் போட்டிருக்கிறேன். அபிராமி வஜ்ராசனம், நீதிரி சுகாசனம். நாளைக்கு அட்சயா வடிவா தெரியலையா அது போல வச்சு தெரியுற மாதிரி அரை பத்மாசனம். சரி, நகுல் இணைவார் நினைக்கிறேன். அவர்கள் இணைந்து வேற முறையும் நாங்க ஆரம்பிச்சு கொள்ளலாம். இப்ப ஆயத்தம், ஆரம்பம், ஓட்டம். கண்களை மூடி இருக்க போறோம், நிமிந்திருக்க போறோம். வாய மூடி அப்படியே டெவீனா அவங்களோட பக்கத்தை சத்தத்தை நிப்பாட்டிட்டு திரையில தெரிகிற மாதிரி வந்துருங்க. ஆழமான உள்மூச்சு, அமைதியான வெளிமூச்சு. ஆறுதலா ஒரு 10 எண்ணிக்கைக்கு செய்யுங்க. நிறைய மூச்சோட்டுக்கு எடுத்து சிறப்பு. எப்பவும் போல நாங்கள் தோப்பு கண்ணம் போட்டு தான் ஆரம்பிப்போம். இது செய்யங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்ததா? செய்தீங்களா? இப்படி இருந்து நிமிர்ந்திருந்து கண்ணொண்ட மாட்டாம வாய மூடி இருந்து நிறைய மூச்சொல்லுக்கு இருக்கிறது. மூக்கினாலேயே வெளியில வருது. நல்லா இருந்ததெல்லாம்? இப்ப எல்லாரும் போல கைகளை முதல்ல இருக்கும் துள்ளி 10 தரம் 15 தரம் கயிறு அடிச்சு போட்டு தான் தோப்பு கண்ணம் வைக்க போறோம், செய்ய போறோம். ரெடி? முதல்ல எல்லாரும் எழுப்பி சாதாரணமான துள்ளல், மெதுவா 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 துள்ளி கைகளை உதறினபடி மெதுவா
கையப்படி ஒரு சின்ன சின்ன பயிற்சி தான், சின்ன பயிற்சி. மெதுவா கைய உதறி சொல்லிட்டு காலை எடுத்து உதறி விடுவோம். உதறி 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 காலை நீட்டி உதறி விடுவோம். நல்ல நீளமா நீட்டி உதறி போட்டு கயிறு அடிக்க போறோம். எல்லாரும் கயிறு எடுப்போம். ரெடி, கயிறு அடிக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு, கயிறு அடிச்சாச்சு. இனி நாங்க தோப்பு கர்ணம் பிறப்போம். தோப்பு கர்ணம் நாங்க காதை இறுக்கி ப்ரஷ் பண்ணி கைகளை குறுக்கு வாட்டுக்கு பிடிச்சு காதை பிடிக்கலாம், அல்லது கைகளை முன்னுக்கு வணக்கம் சொல்லி பிடிச்சிட்டு கீழே இருந்து போறோம். கொஞ்சம் அலங்கலமா வச்சிருவோம், கைகளை விட்டு வச்சிருவோம், நிவிந்து நில்லுவோம். 10 எண்ணிக்கைக்கு ரெடி, சேர்ந்து செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாங்க கழுத்துக்கும் இடுப்புக்கும் காலுக்கும் செவ்வாங்காலுக்கும் செய்வோம். கழுத்துக்கு என்ன பயிற்சி செய்வோம்? இடுப்புல கை வச்சு கொஞ்சம் கால அகலமா வச்சுட்டு முன்னுக்கும் மெதுக்கும் சாதாரண மூச்சுல மெதுவா கீழே நீளம் மேல கீழே மேல கீழே மேல. இப்ப பக்கத்துக்கு இடது பக்கம் வலது பக்கம், இடது பக்கம் வலது பக்கம், இடது பக்கம் வலது. அதே போல ரொம்ப மட்டமா சுத்தி விட சேர்ந்து செய்யும்போது சொல்றபடி ஒரு வட்டமா ஒரு 3 தொடக்கம் 5 எண்ணிக்கைக்கு ஒரு பக்கமும், பிறகு மற்ற பக்கம் ஒரு 3 அல்லது 5 எண்ணிக்கை. ஆறுதலா கண்களை மூடி இடுப்பில கையை வச்சுட்டு செய்யறது. சரி, கழுத்துக்கு இப்ப இடுப்புக்கு அப்படியே கால்களை கொஞ்சம் அகலமா வச்சிருக்கலாம். இடுப்பில கையை வைக்கிறோம். பெரிய வட்டமா சுத்தப்படும். 1 2 3 6 செய்யணும். 4 5 6 7 8 9 10. பெரிய வட்டம் சுத்திட்டோமா? இப்ப கைவிட எடுக்கக்கூடாது வரைக்கும் அந்த பிள்ளையே கையை பிடிக்கவன். இப்ப மற்ற பக்கம் 1 2 3 அச்சையாமல தெரியல 4 5 6 7 8 9 10. சரி, இது இடுப்புக்குரிய பயிற்சி. கொஞ்சம் காலை சேர்த்து வச்சுட்டு முழங்கால பிடிக்க போறோம். 10 எண்ணிக்கைக்கு 1 முழங்கால பிடிச்சு இது 3 4 5 6 7 8 9 10. ஆறுதலா செய்யணும். மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு. அப்படியே எல்லாரும் தடாசனத்துல நில்லுங்க. இப்படி தடாசனம் சும்மா நிற்கிறது. காலை சேர்த்து வைங்க, நேரு நில்லுங்க, கைகளை பக்கமாட்டு நில்லுங்க. உங்களோட ஒரு நிமிஷம் கதைக்க போறேன். அப்படியே நில்லுங்க. இந்த நிகழ்ச்சியில இருந்து இன்று வாரம் 169 வடிவாக்க இருந்தோம். இந்த நிகழ்ச்சியில இருந்து இந்த மறுமொழியில நம்ம பார்க்க போறோம். நம்மள பாக்குறதா பாக்க நீங்க யாரெல்லாம் வீடியோல தெரிஞ்சு வடிவா ரஜினி மாமி சொல்ற மாதிரி கேட்டு செய்யறீங்களோ, யாரெல்லாம் அந்த எந்த தொடர்ச்சியா வாரீங்களோ அது பேரெல்லாம் எழுதி இந்த ஆசனம் வடிவா செய்தவங்க இதெல்லாம் செய்து குறிப்பெடுத்து பெரிய கொப்பி எடுத்திருக்கிறேன். எழுத போறேன். எழுதிட்டு அதுல எல்லாம் யாரெல்லாம் வந்து பார்த்தப்ப மாமா கிட்ட கொடுத்து அல்ல வாணிமாமி இதுல இணைஞ்சிருக்கிறா, இவருக்கு நீங்க இந்த பரிசு கொடுக்கலாம். அந்த பரிசை பெற போறவர் யார்? வாரம் 175 இந்த பரிசு இருக்குமா? யாருக்கெல்லாம் அந்த பரிசு வெல்ல விருப்பமோ இணைஞ்சு கொள்ள ஆகலாம். தொடர்ச்சியா வீடியோ தெரிகிற மாதிரி சொல்றது கேட்டு செய்யற மாதிரி உங்களை தேடி அந்த பரிசை அனுப்பி வைக்க காத்திருக்கிறேன். நான் தான் செய்ய போறேன்.
சரியா? அதனால நீங்க செய்யற நீங்கள் எல்லாரும் வீடியோல தெரியுற மாதிரியும் சரியாவும் செய்யும். உங்களுக்கு பிடிச்ச பரிசு பொருளை காத்திருக்கிறேன். ஆர்வமா செய்வீங்களோ? செய்வீங்க. சரி, அப்ப தொடர்ச்சியாவும் விளையாடணும். விட்டு விட்டு வரக்கூடாது. தொடர்ச்சியா இணைகிற வரைக்கும் எல்லாத்தையும் எழுதி ஆர்வடிவா செய்தது எல்லாம் எழுதி குறிப்பிடுத்த பிறகுதான் அந்த பரிசு பொருள் போகும். சிறப்பு பொருளாலை பொழுதுல அது கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரியா? வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நம்ம தொடர்ச்சியா செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். இப்ப நாங்க கதாசனத்துல நின்ற நாங்கள் நின்றபடியே கொஞ்சம் கால அகலமா வச்சுட்டு ஒரு புதிய உயர்த்திர வேண்டும். அப்ப இப்படி மாறி மாறி இடுப்புல கையடையுமோ இப்படி இப்படி வந்து போறோம். விளங்குதா? தெரியுமா? பாக்குறீங்களா? ஆறுதலா இப்படி இப்படி வர்றோம். ஒரு குதிக்கு வரை கீழே ஒரு காலத்தை வைக்க ஒரு குதி உயர்வு. அப்ப கொஞ்சம் இப்படி ஒரு சின்ன ஒரு டான்ஸ் பழகிறாக்கு தெரிஞ்சிருக்கும். இடுப்புல கையை வச்சுக்கொண்டு மெதுவா இந்த அசைவை கொடுக்குறோம் இந்த உடலுக்கும். சரிங்களா? வருகுதா? மெதுவா நல்ல ஆறுதல். ஓகே. இப்ப நாங்க முன்கால இருந்திருக்க மேலகை குதியில வரைக்கும் மறுபடியும் முன்னுக்கு போக மேல குதியில வரைக்கும் கீழே முன்னுக்கு பிறகு கீழே முன்னுக்கு பிறகு கீழே முன்னுக்கு பிறகு கீழே முன்னுக்கு பிறகு கீழே. அதே போல இப்ப நாங்க இப்படி நிக்கிறோமோ கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி வச்சுட்டு கைகளை இப்படி குட்டன்னு காட்டுவோம். அந்த மாதிரி கைய பெருவிழா உயர்த்திட்டு பக்கவாட்டுக்கு அப்படியே விரியுங்க. பக்கவாட்டுக்கு அப்படியே விரல்ல இடம்புவோம். ஆடாம விரல்ல இடம்புவோம். ஆடாம ஏகபாதாசனம் செய்வோம். அது மாதிரி விளங்கினதா? இப்ப கீழே இறங்குவோம். கைகளை கீழே விடுவோம். கொஞ்சம் கால அகலமா வையுங்கோ. இந்த கையை அப்படியே விரிச்சு பிடிங்கோ. குட்டன்னு காட்டி அப்படியே முன் விரல்ல இடமும் ஆறுதலா ஆடாம நில்லுமோ. ஆடாம பக்கம் பக்கம் வடிவா பார்த்துக்கிடுமோ. மெல்லமா ஆடாம ரெண்டு பக்கமும் கீழே இறங்குமோ. கீழே இப்ப இடுப்புல கையை வச்சுக்கொண்டு மேல எழும்பி பாருங்க. குதி கீழே குதி கீழே. இப்ப ரெண்டு கையும் ஆறுனாவ காலைய குட்டி எப்படியோடியாங்க இதுல கைய பிடிச்சு பிடிங்க விரிச்சு போட்டு மெதுவா வரணும். மேல ஆடாம நிக்கணும். இதான் ஏகபாதாசனம் நிக்கணும். சரியா? பிறகு கீழே வரணும். ஈஸியா இருக்கா? யார் ஆடுறது? ஆடக்கூடாது. மெதுவா விரல்ல வாரம் நிக்கிறோம். கீழே வரலாம். சரி, சிறப்பு. வாழ்த்துக்கள். சரியா? இதை இந்த பயிற்சியில இது ஒரு வித்தியாசமா அவங்க சொல்லி தரணும்னு வச்சிருந்தா செய்ததுக்கு வடிவாவும் செய்ததுக்கு இன்னைக்கு நாங்க போன முறை சொன்ன மாதிரி நினைக்கிறேன் நகுல் சூரிய நமஸ்காரம் செய்ய நீங்க ரெடியா? போன முறை அபிராமி செய்ய நீங்க சூரிய நமஸ்காரம் இன்னைக்கு நீங்க செய்யணும். செய்யறதுக்கு முன்பதாக நாங்க திரிகோணாசனம் யாருக்கு நினைவு இருக்குது? நகுலுக்கு இருக்குது. வேற யாருக்கு நினைவு இருக்கு திரிகோணாசனம்? அபிராமி நட்சியாருக்கும் இருக்குது. இங்க பாப்போம். 3 பேரும் செய்யுங்க பாப்போம். சரியோன்னு பாப்போம். ஓம் 3 நிலை இருக்கு அதுல அபிராமி. சரி, முதல்ல வாழ்த்துக்கள் மூவரையும். அதுதான் நம்ம திரிகோணாசனம். வாழ்த்துக்கள். கைகளை நல்லா கால்கள் அகலமா வைக்கணும். அது ஜம்படி கூட நீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் சரிஞ்சிட்டு மேல பார்க்கலாம். அல்லது அப்படி வர இதுல இரண்டாவது மீதில செய்யற மாதிரி கால்கள் அகலமா வச்சுட்டு இப்படி குனிஞ்சிட்டு நீங்க மேல பார்க்கலாம். இல்லைன்னா கையை கொண்டு வந்து நடுவுல வச்சுட்டு மேல பார்க்கலாம். 3 நிலை இருக்குது ஆசனம். சரியா? இப்ப நாங்க முதலாவது ஆசன நிலைதான் நிக்கிறோம். ஜம்ப் பண்றோம். உங்களால எவ்வளவு சரிய முடியுமோ அவ்வளவு சரியா போடும். முன்னுக்கு வரையக்கூடாது. கைகளை பக்கவாட்டை விட்டுருங்கோ. மெதுவா அவ்வளவுக்கு விளையணும். மேல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மெதுவாளுமோ
ஜம்ப் பண்ணி காலை சேர்க்கணும். இப்ப மற்ற பக்கம் கைகளை விரிச்சிட்டு எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ அவ்வளவு தான். காலை நல்லா விரிச்சிட்டு ஒரு பக்கமா சரிஞ்சு வளர்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆறுதல் அடங்குறோம். இவ்வளவு காலம் கணக்கடிகள் சுழியோணம் ரகிதிக கழிக்கிற மாதிரி எல்லாம் வேணும். இப்ப எல்லாரும் சேர்ந்து செய்ய போறீங்க. காலை சேர்த்து நின்னுமோ சேர்த்து ஒரு ஜம்ப் பண்ணணும். ஒரு பக்கத்துக்கு சரியுமா? ரெடி? 1 மேல் கையில மேல உயர்த்துற கைய பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். திருப்ப மேல வாங்குவோம். ஜம்ப். வாழ்த்துக்கள். கெட்டி. இப்ப மற்ற பக்கம் செய்ய போறீங்க. நேர நில்லுமோ ஒரு ஜம்ப். செய்யாத மற்ற பக்கமா? ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். இப்ப அட்சயா அபிராமிய தவிர மற்ற எல்லாரும் வஜ்ராசனம். அட்சயா அபிராமிய தவிர மற்ற அட்சயா அபிராமி இருக்கா செய்து காட்டுவோம். எல்லாரும் கவனிங்க. ரெடி? அட்சயா அபிராமி செய்ய போறீங்க. மற்ற எல்லாரும் பார்க்கணும். நீங்களும் செய்ய போறீங்க. யார் வடிவா செய்றீங்களோ எல்லாம் குறிப்பு வச்சுட்டு உங்களுக்கு பரிசு பொருள் இருக்கு. அதால வடிவா செய்யலாம். இப்ப அட்சயா அபிராமி ரெடி. ஒரு பக்கம் நிலைக்கு திரிகோண ஆசனம் பார்க்கணும். எப்படி செய்யறான் அபிராமி. மற்ற பக்கம் அபிராமி எப்படி வரும்? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அபிராமி. சரி, அபிராமி என்ன விளவர்றாருன்னு கவனிப்போம். அட்சயா செய்யறது இப்படி. வாழ்த்துக்கள் அட்சயா. மற்ற பக்கம் மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். இப்போ நகுல் செய்து காட்டுங்க. நகுல் நீங்கள் கவனிங்கோ. யார் எப்படி செய்யறது, யார் இதுல வடிவா செய்றீங்கன்னு பாக்கலாம். திரிகோணாசனம் முதலாவது நிலையாசனம் நகுல். வாழ்த்துக்கள் நகுல். மற்ற பக்கம் சிறப்பு. வாழ்த்துக்கள். இப்போ நீதினி கொஞ்சம் இடம் காணாம இருக்கு நினைக்கிறேன். அப்படியா? அப்ப பக்கத்துக்கு போகும். பக்கவாட்டுக்கு வாங்க. மற்ற பக்கம். சரி. உங்களால எவ்வளவு முடியுமோ நீதினி அவ்வளவு போதும். சரி, மற்ற பக்கம். சிறப்பு. வாழ்த்துக்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போதும். நன்றி. இப்போ கபிஷா செய்து காட்டுங்க. கபிஷா மிலானி. வணக்கம் மிலானி, வாங்க. ரெடி? திரிகோணாசனம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. வாழ்த்துக்கள். மற்ற பக்கம். வாழ்த்துக்கள். வாணிமோகன் அவர்கள் செய்து காட்ட வந்திருக்கு. வாழ்த்துக்கள் கபிஷா. வாழ்த்துக்கள். சரி, மற்ற பக்கம். எவ்வளவு எங்களால முடியுமோ அவ்வளவுதான் செய்ய வேண்டும். மற்றபடி கூட செய்து நோடிக்க கூடாது. வாழ்த்துக்கள். இப்போ ஆரணாவும் டிவினாவும் செய்யற மாதிரி தெரிய வையுங்க. வச்சுட்டு என்ன எப்படி செய்திருந்தோம் செய்து காட்டுங்க. உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ தள்ளி வைக்கணும். எனக்கு தெரியுது இல்ல, நான் எப்படி மார்க்ஸ் போடுறது பார்த்து எல்லாரையுமா. இப்ப சார் உங்களை இதை பார்த்துருக்கிறீங்க. ஆரணா என்ன பார்த்துருந்த நீங்க எப்படி செய்து காட்டுங்க. சிறப்பான வந்து கெட்டி கை. கால் இல்ல, காலத்துக்கு கூடாது. அக்கா மாதிரி மற்ற பக்கம் செய்யுங்க தேவினா. வாழ்த்துக்கள். ஆரணாக்கும் வாழ்த்துக்கள், தேவினாக்கும் வாழ்த்துக்கள். இப்ப 3 அண்ணாக்கள் டியோன், அடோன், அஸ்ட்ரோன் 3 பேரும் செய்து காட்டுங்க. என்ன பாத்துறீங்கன்னு பார்ப்போம். எப்படி? ஆரணாக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சரி, மற்ற பக்கம் செய்து காட்டுங்க. சிறப்பான வாழ்த்துக்கள். சரி, மிக மிக சிறப்பு. இப்ப வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இதுல வந்து நீதிநீட்டையும் மிலானி அபிராமிட்ட அட்சயாட்ட கேள்வி. அட்சயாவுக்கு செய்தாங்க. ஒழும்பி எப்படி செய்யறாங்களோட கவனிப்பாம். அட்சயாவுக்கு தெரிஞ்சவர். அட்சயா அவருக்காக கவனிங்க. எல்லாரும் காலாக ஜம்ப் பண்றார்.
கைகளை விரிக்கிறார், ஒரு பக்கம் அப்படியே சரிகிறார் பாருங்க, சரிஞ்சு போறார், முன்பக்கம் விரையில பக்கவாட்டுக்கு தான் நிக்கிறார் பாருங்க. பக்கத்துல எங்க பாக்குறார், மேல கையின் நேர் போட்ட பாருங்க, நேர இருக்குதா கை, அதுக்கு நேர இருக்குது பாத்தீங்களா, கையத்தான் மேல உயர்த்தி இருக்கிற கைய பாக்குறாரு. விளங்குதா நீதினி அபிராமி? அப்படி மற்ற பக்கம் நிறைவு செய்யறது அப்படி. வணிகம் அந்த மேல உயர்த்தின கையத்தான் நாங்க பாக்குறோம். அந்த விட்ட பிள்ளைய நாங்க துறையில பாக்கதான் அதை சரி சொல்றோம். சரி பார்க்கலாம், மணிமாமி சரியா செய்யறாருன்னு பார்ப்போம். பார்ப்போம், பேக்ரவுண்டால தெரியல மணிக்காது கூட. இப்ப சரியா சரியா இருக்கு. விலங்குதல் நினைக்கிறது மேல பார்த்தா சரி. இப்படி இந்த கைவாணிக இந்த கை இருக்கு, இந்த சைட்டுக்கு வந்து இந்த சைட்டோடய இந்த இருக்கும், இப்படியே இந்த இருக்கு, இது மேல இருக்கும். ஓகே வாழ்த்துக்கள். நீதிக்கு விளங்கினதா? சரி, யார் இதுல வடிவம் செய்து காட்டுவேன் சொல்லி இருக்கா, செய்து காட்டுவோம். யாரால முடியும் பாப்போம். நீங்க செய்யுங்க, பாக்கலாம், செய்யலாம், யாருந்தாலும் செய்யலாம், எல்லாரும் செய்யலாம், செய்ய விருப்பம் வேண்டாம். இது சரியா இருக்கும், நேர பாக்குறது. சரி, வாழ்த்துக்கள். முன்பக்கமா சரியாம பக்கவாட்டுக்கு சரிஞ்சு போகும். சரி, இப்ப முதல்ல விட எவ்வளவோ பரவாயில்லை. முதல்ல நன்றி 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 நன்றி, வாழ்த்துக்கள். இப்ப நாங்க இதை இலகுவா என்ன வழங்கப்படுதுன்னா, மூன்றாவது நிலை இருக்கிறாரு, முன்னுக்கு கையை வச்சுட்டு செய்வோம், அதற்கு செய்வாருமோ, அது வந்து காலாகலமா வையுமோ, எல்லாரும் வலது கையை கொண்டு வந்து நடுவில வையுமோ, வச்சுட்டீங்களா? மேல மற்ற கையை வச்சுட்டு மேல் உயர்த்தின கையை பாரு, விளங்குதா? கால அகலமா வைக்கிறோம், நடுவில கைய வைக்கிறோம், 5 விரலும் அப்படியே பதியோணும், இந்த கையை உயர்த்தி உயர்த்தின கைய பார்க்க ரெடி. அது மாதிரி 10 பட்டணிக்கு செய்ய போறோம். சரியா? கால அகலமா வையுவோம், பக்கவாட்டுக்கு கையை நீட்டுவோம், வலது கையை கொண்டு வந்து மெல்ல மாற்றில வச்சுட்டு இடது கையை மேல ஏற்றுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆறுதலாக எழும்பிட்டு வந்துட்டு மற்ற கையை கொண்டு வந்து இடது கையை இப்ப முன்னுக்கு வச்சுட்டு இந்த கையை மேல எழுதி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆறுதலா எழுதுறோம். இது விளங்குதா? ஈஸியா இருந்திருக்கு நினைக்கிறேன். இப்ப எல்லாரும் முறை செய்வோமா? ரெடி? நடுவில கால்களை ஜம்ப் பண்ணி நின்றுட்டு 5 விரலை கொண்டு வந்து நடுவில முன்னுக்கு வச்சுட்டு இடது கைய நல்லா மேல உயர்த்திட்டு உயர்த்தின கைய பார்க்க வேணும். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள் கபிஷா, வாழ்த்துக்கள் மிராணி. அபிராமிக்கு கை முட்டை இருக்கிறார், கை வைக்கணும் நிலத்துல. மற்ற பக்கம் முயற்சி செய்யுவோம், ஜம் நகலோடியாங்க மற்ற பக்கம். வாழ்த்துக்கள். மேல மேல உயர்த்திட்டு ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். யாருக்கெல்லாம் 5 விரலும் அப்படி முழு கையும் நிலத்துல வைக்க முடிஞ்சது? நிலானிக்கு, அபிஷாக்கு, அக்ஷயாக்கு, சரி, மிக சிறப்பான வழி. இது நல்லா பயிற்சி செய்யணும். நல்ல ஆசனம் எல்லாருக்கும் வராது, நல்லா இருக்கும் இந்த ஆசனம். சரியா? அந்த பயிற்சி செய்யற மாதிரி. அது இன்று நாங்க செய்த ஆசனம் திரிகோணாசனம். திரிகோணாசனம் எத்தனை வகையா செய்யலாம் மிலானி? 3 வகை. நீதினி அந்த 3 எப்படி வரும் என்று பண்ணி காட்டுமோ பாருங்க. நீதினியக்காக எல்லாரும் எப்படி வரும் 3? முதலாவது நிலை பக்கவாட்டுக்கு. வாழ்த்துக்கள். 2வது நிலை கிராஸ் பண்ணி குறுக்காக வரும். 3வது நிலை நடுவிலகை வச்சு
இப்படி மேல பார்க்க வேண்டும். இது 3 நிலைகள் இந்த ஆசனத்துல இருக்கு. சரியா? சிறப்பான வாழ்த்துக்கள். திரும்ப காட்டுங்க. சரி, எல்லாருமே சேர்ந்து செய்வோம். முதல் நிலை வந்து எல்லாரும் முதலாவது நிலை வந்து ஜம்ப் பண்ணி பக்கத்துக்கு ஒரு பக்கத்துக்கு போய் மேல பார்க்கலாம். இரண்டாவது நிலை குரஷ் பண்ணி அந்த காலத்துக்கு மூன்றாவது நடுவில் கையை வச்சு மேல பார்க்கலாம். 3 நிலைகள். சரி, இன்னைக்கு நாங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஏகபாதாசனம் செய்ய போறோம். எங்க திரையில தெரிய போறீங்க, மார்க்ஸ் எல்லாம் போட போறீங்க, எல்லா குறிப்பும் எழுத போறேன். இடையில போயிட்டு நம்ம வழியில யார் சொல்லி போடுவ, நான் சொல்லுங்க யார் கேட்டுக்கொண்டுவ எல்லாம் எழுத போறேன். ஒரு பெரிய ஒப்பி நிறைய எழுதிட்டு நான் குரூப்ல போட்டு வரேன். சரி, ரெடியா? இப்ப நாங்க ஏகபாதாசனம் எப்படி செய்யறது? ஒற்றை கால் ஆசனம். நான் வந்து இடது காலை மேல வச்சிருக்கேன், கைகளை மேல கும்பிட்டுட்டேன். மெதுவா உங்களால முடிஞ்சது. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால்களை ஆறுதலா கிழக்கி கைகளை மெதுவா விட்டுட்டு இந்த மற்ற கால் செய்ய வேண்டும். சரி, கிட்ட நேர வைக்கணும். கால் மற்ற காலை குத்தி மேல வச்சுட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. ரெடி? மேல உயர்த்தி காதோரம் இழுத்து பிடிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மெதுவா காலை கீழே இறக்கி கைகளை கீழே விடுறது. இந்த ஆசனத்தின் பெயர் என்ன மணிக்கா? ஏகபாதாசனம். இப்ப எல்லாரும் செய்ய போறீங்க, யார் ஆளாமல் பார்க்க போறேன். சரியா? ஏகபாதாசனம் உங்களுக்கு வசதியான காலம் மடிச்சு வைக்கவும், கைகளை மேலே என்ன செய்யணும், காதோட இழுத்து பிடிச்சு கூப்பிட வேணும். எல்லாரும் செய்ய போறோம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள், சிறப்பு. இப்ப மற்ற கால் செய்ய போறீங்க. கெட்டிக்காரர் மற்ற கால். ரெடி? கால் மேல அப்படியே சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பாக வாழ்த்துக்கள், ஆறுதலாக. இப்ப நாங்க இந்த ஏகபாதாசனம் விராலாக்கள் உதாக்கள் எப்படி வச்சிருப்போம், கால கொஞ்சம் அவ்வளவு தூரம் இவ்வளவும் போதும். டியோன் அடோன் சவுண்ட் இவ்வளவும் போதும். பேந்து பழத்துக்கு இப்படி வந்து மேல கடைசியில இதுக்குள்ள ஒரு ஓட்ட மாதிரி இருக்கக்கூடாது, இடவழி தெரியக்கூடாது. சரியா? நாங்க நல்ல கால மேல ஒட்ட பேர்ந்து வரலாம். அதுக்கு முதல் நாங்கள் எங்க வைக்கணும், இவ்வளவு ஒரு கொஞ்சம் வச்சாக்காங்க, நல்லா முன்னு பெண்டாலும் வச்சா சரி. கைகளை எங்க வச்சிருக்கோம், மேல உயர்த்தி நீளமா உயர்த்தி இழுத்து பிடிக்கணும். சரியா? இன்னொரு இன்னைக்கு 5 எண்ணிக்கை செய்ய போறீங்க. காலை நல்லா கூட மடிச்சு வச்சிருக்காங்க, மடிச்சு வைங்க. காலை ஆடாம நிக்க வேணும், சாதாரண மூச்சுல நிக்கணும். ரெடி? அப்படியே ஆறுதலா போய் கும்பிட்டுட்டு 1 2 3 4 5. வாழ்த்துக்கள். மெதுவா கலகுகளை விட்டு இறக்கிட்டு மற்ற கால் சாதாரண மூச்சு அப்படியே கைகளை சேர்த்து கும்பிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். நகுல், என்ன நடக்குது? நிக்க முடியல. அப்ப நகுல் அப்ப விட அப்படி கஷ்டப்படு. நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு சில வேளையில அந்த வகுப்புக்குரிய மாதிரி இல்ல, அந்த வகுப்பு இந்த அரை மணி நேரத்துக்குரிய மாதிரி இல்லைன்னா நாங்க எழுதி அந்த இடத்தை பார்த்துட்டு அது இல்லைன்னா இல்ல முடியும். எனக்கு வலது கால் முடியும், இடது கால்
சரி, அப்படி கஷ்டமா இருக்கிற இன்னைக்கு இப்படி சொல்லி விழுந்துட்டீங்கன்னா முடி பயிற்சி எடுத்துட்டு செய்ய வேணும். சரியோ? கவரமா இருக்கும். கவரப்பட்டு விழுந்துட்டீங்கன்னா நீங்க அது குத்தி போடும், முடிச்சு போடும். அது நல்லா இருக்காது. சரி, வாழ்த்துக்கள். ஆரணா செய்து காட்ட போறீங்களா இப்ப? ஆரணா செய்து காட்டுறது முன்பாக இன்றைக்கு எல்லாரும் வழிபா செய்தோம். நீங்க திரிகோணாசனம், ஏகபாதாசனம் செய்திருந்தாங்க. போன வாரம் அபிராமி செய்திருந்தவர். எல்லாருக்கும் சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு பாடத்துல வர வேணும், நீங்க எல்லாம் பயிற்சி எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செய்யற மாதிரி கேட்டிருந்தான். இன்னைக்கு நகுல் செய்ய போறார். மற்ற எல்லாரும் வச்சு ஆசனத்துக்கு ஓடியாமோ, இப்படி ஓடியாமோ. அடோன், டியோன், அஸ்ட்ரோன், ஆரணா, டெவீனா எல்லாரும் வச்சிராசனம் வாங்குவோம். வச்சிராசனம் வந்து மூணாங்கால கை எப்படிங்கோ. இப்ப நகுல் என்ன செய்ய போற சூரிய நமஸ்காரத்தை பார்க்கலாம். சரியா? நகுல் உங்களுக்கு முதலாவது நிலை சூரிய நமஸ்காரம். நானே சொல்லி செய்யணுமா? சரியா? முதலாம் நிலை வணங்கும் நிலை, இரண்டாம் நிலை பின்னுக்கு போகும் நிலை, மூன்றாம் நிலை காலை தொடும் நிலை, நாலாம் நிலை ஓடுற நிலை, ஐந்தாம் நிலை மலை நிலை, ஆறாம் நிலை கிருஷ்ண பாகத்தை ஏற்கும் நிலை, அடுத்த நிலை நெஞ்சும் தலையும் மேலே உயர்த்தும் நிலை, பின்பு அடுத்த நிலை மலை ஆசன நிலை, அடுத்ததாக மற்ற கால் ஓடும் நிலை, பின்பு காலம் கடும் நிலை, பின்னுக்கு போகும் நிலை, இத்தரம் வணங்கும் நிலை. மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நம்ம அந்த ஓடு சரியா இருந்தது. அந்த ஆசனங்கள் உங்களுக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. சிறப்பான வாழ்த்துக்கள். நம்ம அந்த ஒழுங்கு சரியா இருந்தது. சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல அந்த காலை விரிச்சிருந்த நீங்க சேர்த்து வைக்கல, அந்த காலோட அது பரவாயில்லை. நம்ம இவ்வளவே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. 12 நிலைய வாசனமே வாழ்த்துக்கள். நகல் உங்களுக்கு அதை இன்னும் பயிற்சி எடுத்து சரியா செய்ய வேண்டும் என்று கேட்டு, இன்றைக்கு ஒரு குட்டி பேபி எப்படி சந்தோஷமா நித்திர கொள்ளும் அந்த நிலை ஆசனம் தெரியுமா உங்களுக்கு? பாலாசனம் தெரியும், முதலே ஆசனம் தெரியும், மீனாசனம் தெரியும். ஒரு சின்ன பேபியா இருக்கிறவர் எவ்வளவு சந்தோஷமா இருப்பார், அந்த நிலை எப்படியா இருக்கிறது தெரியுமா? அது உங்களுக்கு ஒரு பேபி ஹாப்பியா இருந்தா எல்லாரும் நிமிர்ந்து படுத்துருவோம். படுத்துட்டு இந்த காலை மட்டும் பிடிச்சிட்டு இதை மட்டும் இங்காலயம் அங்காலயம் நாங்க செய்ய போறோம். இவ்வளவு தான். 2 கால் நிமிர்ந்து படுத்திருக்கிறோம். வலது கை வலது காலால இப்படி பிடிக்கிறோம். வயிற்றுக்கு மேல, கண்ணுக்கு மேல, முகத்துக்கு மேல காலை இழுக்கிறோம். இங்காலையும் அங்காலையும் ஆடுறோம். செய்யறீங்களோ? நான் பார்க்கவில்லை. உங்களோட சேர்ந்து செய்யறபடியாக விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். பாப்பம் எல்லா பேபிஸையும் பாப்பம் 2 காலையும் பிடிக்கும். நல்லா தெரியுது. வடிவா இருக்கு பேபிஸ் எல்லாம். வாழ்த்துக்கள். வருஷத்துக்கு முதல் செஞ்சு நான் செய்திருந்தோம். 2 நாங்களும் ஆடவர். நாங்க தனுராசனத்துல ஆடுற மாதிரி இது ஆடவர். நம்ம மேல கால உயர்த்தோம். இதுலயே காப்போம். அவங்க விட்ட வரோடும். ஆறுனா மாதிரி யாருனாகத்தான் ஈஸியா வருது. டியோன் அடோன் செய்யுமோ குட்டி பேபி மாதிரி படுத்திருந்து காலை பிடிச்சிட்டு ஆடவர். படுத்திருங்கோ, காலை பிடிங்கோ, கெட்டிக்கார 3 வரைக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, நன்றி. இப்ப நிறைவுக்கு வரப்போகிறோம். எல்லாரும் அப்படியே சாந்தியாசனம் போகலாம். அல்லதுன்னு சொன்னா எழுதி நன்றி மாமியோட எல்லாம் அரை பத்மாசனம் போட்டு நிமிர்ந்திருக்க போறோம். மணிக்கா வந்துதா உங்களுக்கு? மணிக்கா வந்தது. ஆமா, ஈஸியா நினைக்கிறேன். ஈஸியா இருந்தா நல்ல பயிற்சி. பவனமுத்தாசன பயிற்சி மாதிரி நிறைவு செய்ய போது இதுக்கு போது நல்ல பயிற்சி செய்யும் வீட்ட மிக சிறப்பு. இப்ப நிமிர்ந்திருந்து எழும்பி இருக்கிறார்கள், எழும்பி இருக்கலாம். இருந்து கண்களை மூடி நிமிர்ந்து சாதாரண மூச்சுல உடல் உறுப்போட பேசுற நேரம் இது. நிறைய மூச்செழுத்துகளுக்கு விட்டு நான் நல்ல கெட்டிக்காரன், நல்ல கெட்டிக்காரி, எப்பவும் நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் எப்பவும் ஆரோக்கியமா இருக்கிறேன்,
நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறதெல்லாம் நினைச்சு எங்களுடைய உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் பேசுற நேரம். எங்க குதிக்கால இருந்து ஆரம்பிச்சு கணுக்கால், முழங்கால் என்ற பின்பகுதி, தொடைப்பகுதி, பிருஷ்டபாகம், தண்டுவடம், நாரி, இடுப்பு பகுதிகள், முள்ளந்தண்டு, அப்படியே தோள்பட்டை, கழுத்து, தலை, உச்சி, தலை உள்ளுக்குள் இருக்கும் அத்தனை உள்ளுறுப்புகள், மூளை எல்லாவற்றையும் சேர்த்து கண், நெற்றி, தாடை, மூக்கு, பல், கன்னம், நாடி, எங்களுடைய எல்லா உள்ளுறுப்புகளை, முகத்திர உள்ளுறுப்புகள் எல்லாம் நெச்சு, காதுகள், கழுத்து, தோள்பட்டை, நெஞ்சு பகுதி, நெஞ்சு, இதயம், நுரையீரல் எல்லாவற்றையும் வைத்து வயிற்று உறுப்புகள், வயிறு, முன்தொடை பகுதி, முழங்கால்கள், கணுக்கால்கள், அப்படியே கீழே வந்து என்னுடைய முழு பாதம் நினைச்சு சின்ன விரல் எவ்வளவு விரலாக நினைத்து எல்லா என்னுடைய உடல் உறுப்புகளும் அத்தனையும் சுறுசுறுப்பாக அப்படி ஏதாவது ஒரு உடல் உறுப்புல ஏதாவது நோவோ ஒரு வலியோ இருந்தா அதை என்ன விட்டு போயிட வேணும் என்று சொல்லி அந்த பெருவிரலை அப்படி அதை வெளியில தள்ளி திருத்தி விட்டுருவாங்க. அப்படிங்கிற இடத்துல போகாட்டும் என்னால அந்த நோவையோ வலியோ என்னால நீக்க செய்ய முடியும் என்று சொல்லி இடது பக்கம் திரும்பி படுத்து ஒரு கழிச்சு வலது கை உறிஞ்சு படுத்திருக்கிறார்கள். எழுந்திருக்கிறார்கள். அப்படி இருக்க எழும்பி உள்ளங்கைகள் ரெண்டையும் எடுத்து இப்படி உறைஞ்சி ஆறுனா செய்யற மாதிரி இப்படி எழும்பி உறைஞ்சி கண்களுக்கு மேல ஒட்டி இரண்டாவது தடவையாக ஒட்டி நிறைவாக ஒட்டி ஓடி வந்து இணைந்திருந்த இளையவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எல்லாரும் நீங்க குறிப்பா அடோன், டியோன், அஸ்டோன் மூவரும் இணைஞ்சிருந்தது சிறப்பு. இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து நீங்க இணைஞ்சு சேர்ந்து இன்னும் ஒரு 2-3 வாரங்கள் தொடர்ச்சியா செய்ய உங்களுக்கு பழக்கத்துல வரும். அதே மாதிரி ஆர்னா டெவினா உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இணைஞ்சிருமோ செய்ய பயிற்சி இந்த ஆசிரியத்தின் பெயர்கள் பயன்கள் எல்லாமே சிறப்பு வாரம் 125 பொன்மாலை நீங்க தனித்தனி உங்களோட திறமைகளை நீங்க பழகினத்தை செய்து காட்டலாம். மற்றும் எப்பவும் போல ஓடி வந்து இணைந்திருந்த அக்ஷயா, மலானி, நகுல், நீதி, அபிஷா வந்து போறாரு கபிஷா வந்துட்டு எங்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் கூறி வாரமாக நடக்கிறது நன்றி கூறி வாழ்த்துக்கள். மீண்டும் அந்த வாரம் வாரம் 170 வணக்கம் எல்லாருக்கும். மிக்க மிக்க நன்றி ரஜினி. வணக்கம் ரஜினி. நானும் இந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் செய்தேன். மிக இலகுவாக இருந்தது. மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. பயிற்சி செய்த நீங்களா குழந்தை பேபி சந்தோஷத்துல செய்யற போல இது இவர் செய்தது மட்டும்தான் செய்யல. என்ன அது மட்டும் தான் செய்யல. மற்றதெல்லாம் நல்ல என்னால முடிஞ்ச அளவு இப்ப சிலவோட இப்ப சுத்தம் மட்டும் சொல்ல இயலாது. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் செய்தா இலகுவாக இருக்காது. இப்ப நான் தனியாண்டா இது எல்லாத்தையும் செய்ய முடியாது. உங்களோட பிள்ளைகளோட சேரப்புல இன்னும் உற்சாகம் பிறக்குது. உங்களுக்கும் இணைந்திருந்த என் குட்டி செல்வங்களுக்கும் மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க மிக்க நன்றி. நான் நினைக்கிறேன் வருகிற வாரம் 170, 175 பொன்மாலை பொருளாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். திட்டமிடுவோம், இவர்களை அறியத்தாங்கோ. அதுல உங்களோட தனித்திறமையெல்லாம் கொண்டு வரணும். வாரங்கள் எல்லாம் பழகினாலும் அதுல நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய ஒரு சின்ன ஆசனம் போதும், வேற ஒன்றும் வேண்டாம். 4 மணித்தியால நிகழ்ச்சி வேண்டாம், சின்ன நிகழ்ச்சி தான். அதே மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன், இந்தியில இருந்து ஒவ்வொருத்தரை பற்றி யார் யார் ஒழுங்காவா முகவரியினம் சொல்றது எல்லாம் வீட்டு யாரெல்லாம் செய்யணும், அதை விட யார் நல்லா செய்து முடிச்சலாம் என்றதெல்லாம் எழுதணும். அவர்களுக்கு எப்பவுமாக தான் அதை செய்யறது இல்லை. இது இனியாவும் செய்ய வேணும். உங்களோட ஊக்கத்தில் வேணும் என்று கேட்டு 175 அதுக்குரியான பரிசு பொருளும் இருக்கிறது. 30 நிமிடங்கள்லாம் மேலதிகமாக இங்கே இல்லை என்று கேட்டு ஓடி வந்து நினைஞ்சு 125வது பொன்மாலைப்படத்தை சிறப்பிக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் விடைபெறுகிறோம். 150 பரிசு பொருட்கள் என்னாச்சு? இங்கு நடைபெறும் எங்களுடைய பொன்மாலை குளத்தில் தான் அதை கையளிக்கிறது. யார் யாருக்கு ஞாபகம்? அது லண்டனில் தான் எல்லோரும். கபிஷா,
கிஷாந்த் இவர்களுடன் இன்னும் ஒருவர் இணைந்திருக்கிறார். அபிஷா இன்றைக்கு இணைஞ்சிருந்தாரா? வேற போற இருக்கிறார் இல்ல காலையில. இடையிடையே டியூஷனோ தெரியல. சரி, ஓகே. அப்போ லண்டனில் 500வது பொன்மாலை பொழுதில் அதை சேர்ப்பிக்க அதற்கான பரிசு பொருளும் இருக்கிறதா? நிச்சயமா. ஓ, சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்ப எல்லாரும் கைதட்டி உற்சாகத்து நன்றியோட தெரிவிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள் தர்ஷினி மாமி. மிக்க நன்றி. தொடரும் நிகழ்ச்சி 170 மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி மோகன்னா. தொடர் நிகழ்ச்சிகளுக்கும் மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள் கூறி நானும் விடைபெறுகின்றேன். நன்றி.